செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தமிழக வேளாண் மற்றும் தொழில் வர்த்தக சங்க தலைவர் திரு ரத்தினவேலு எமது செய்தியாளரிடம் தெரிவித்த கருத்துகள், அறிவியலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பங்கு குறித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்த கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் பொருளாதாரத்திற்கு உத்வேகம் அளிக்கும் என்று தமிழக வேளாண் மற்றும் அனைத்து தொழில் வர்த்தக சங்க தலைவர் திரு எஸ் ரத்தினவேலு தெரிவித்துள்ளார். மதுரையில் எமது செய்தியாளரிடம் அவர் பேசுகையில், அமெரிக்க இந்திய ஒப்பந்தத்தை இந்த மாதம் எல்லோரும் மகிழ்ச்சியடையக்கூடிய வகையிலே வெளியிட்டார்கள். இது ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒப்பந்தம் என்று சொல்லலாம். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உடனடியாக அந்த பரஸ்பர வரி என்பதை 25% 18% குறைத்து விட்டார். சில பொருட்களுக்கு 0% குறைத்து விட்டார், குறிப்பாக உணவுப் பொருட்களுக்கெல்லாம். ஆக மிக சாதுரியமாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் அமெரிக்க அதிபருடன் பேச்சுவார்த்தையை நடத்தி இந்தியாவுக்கு பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சாதகமான சூழ்நிலையை இன்றைக்கு அனைத்து இந்திய அளவில் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக டெக்ஸ்டைல்ஸ் ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் நம்முடைய ஏற்றுமதி இந்த வரி உயர்வு காரணமாக 50% குறைந்து விட்டது. ஆனால் இப்பொழுது அந்த இழந்துவிட்ட அந்த ஆர்டர்களை எல்லாம் அவர்கள் திரும்ப பெற ஆரம்பித்து விட்டார்கள். ஜவுளித்துறையே மறுமலர்ச்சி அடைகிறது என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர் ப்ராடக்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் இவையெல்லாம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்வது பெரும்பாலும் அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்வார்கள். இவைகளெல்லாம் தங்களுடைய ஏற்றுமதியை இழந்து விட்டார்கள். இப்பொழுது அவைகளெல்லாம் திரும்ப கிடைத்திருக்கிறது. அந்த தொழில்துறை சிறப்பாக இயங்கப் போகின்றது. வேளாண் துறையை பொறுத்தவரையில் நிறைய பொருட்களுக்கு இறக்குமதி வரியை முன்பு இருந்தது போல 0%, அதாவது வரி இல்லாமல் செய்து விட்டார்கள். இதனால் இந்திய விவசாயிகளுக்கு பெரிய நன்மை. இந்தியாவிலிருந்து காஃபி, டீ, மசாலா பொருட்கள், இது போன்ற பொருட்கள் எல்லாம், பழங்கள், முந்திரி பருப்பு போன்ற நட்ஸு இவைகளெல்லாம் இந்தியாவிலிருந்து அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகி கொண்டிருந்தது. இவைகளுக்கெல்லாம் 50% வரி வந்த பிறகு எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும்? ஆனால் இப்பொழுது அதெல்லாம் மீண்டும் வரி இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். ஆகவே இந்த விவசாய பொருட்களை எல்லாம் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்தால் அதற்கு வரி இல்லை. இந்த பொருள்களெல்லாம் இந்தியாவில் அதிகமாக விளைகின்றன. நாம் ஏற்றுமதி செய்தால்தான் நம்முடைய விவசாயிகள் பாதுகாக்கப்படுவார்கள். அந்த முறையில் இந்த பொருட்களை விவசாயம் செய்கின்றவர்களும் இந்த விவசாய 18 தொழில்களில் இருப்பவர்களும் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஏற்றுமதி அதிகரிக்கப் போகின்றது. நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் வலிமை பெறும். ஆகவே மிகவும் வேதனையிலும் சோதனையிலும் இருந்த நம் நாட்டு விவசாய பெருமக்கள், தொழில் வணிகத்துறையினர், ஏற்றுமதியாளர்களெல்லாம் இப்பொழுது திரு நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காவுடன் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தால் நிம்மதி பெருமூச்சு விட்டு பொருளாதார வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளிலே இறங்கிவிட்டார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவியலில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பங்கு குறித்த சர்வதேச தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஸ்ரீமதி கேசன் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், 14 to 19% of women or girls are in these STEM related organizations. And the top level or the management level is handled by only 2 to 3% of women. This is a huge gap. In India, we have about 48% of girl children getting on to post-graduation in STEM subjects. But beyond that, there is a dip again. Why are there challenges for women to get into these scientific organizations? This is a questionable one, not only for individuals, but also for the government to think. It is social stigma or it is peer pressure. What is it that could bridge this whole gap? It is not only for celebrations, but I think to realize this, we need to work hard, not only our country, but across the globe. We need
women in all the fields. And I'm sure physics and math definitely are not very complicated as a childbirth. So this year, I humbly request all the girls to start thinking about STEM related research work and to get into organization that can showcase your skill and talent towards the future and building a strong India. மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் சார்பில் நம் தேசத்தை காணுங்கள் என்ற தலைப்பில் பள்ளிகளுக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி குறித்து தென்மண்டல சுற்றுலாத்துறை இயக்குநர் திரு வெங்கடேசன் தத்தாத்ரே எமது செய்தியாளரிடம் பேசுகையில், டூரிசமில் என்னென்ன நம்மளுக்கு ஸ்கோப் இருக்குது, என்னென்ன ஏரியாவில் நம்ம வேலை செய்யலாம், அதுக்கெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்கோம். ஒரு 600 பசங்களை இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட்டில். இது சார்ந்து நாங்கள் ஒரு காம்படிஷனும் பண்ணுறோம். ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன், ஒரு க்ரியேட்டிவிட்டி கொண்டு வர்றதுக்கு, கப் கேக் டெக்கரேஷன் காம்படிஷன், பெயிண்டிங் காம்படிஷன், டூரிசம் குயிஸ் காம்படிஷன். ஸோ தட் பசங்களுக்கு ஒரு ஃபுல் டே ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் டீச்சர்ஸும் கூப்பிட்ருக்கோம், பேரண்ட்ஸும் கூப்பிட்ருக்கோம். மெயின் ஐடியானா டூரிசம் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட் சொல்கிறாங்க இப்போது. ஸோ அதனால் எங்களுக்கும் நிறைய ட்ரெயின்ட் மேன் பவர் தேவைப்படுது. ஸோ இது ஒரு நல்ல கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தென்காசியில் பொருணை இலக்கிய திருவிழா தொடங்க உள்ளது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள். இலக்கிய செழுமைமிக்க தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் 5 திருவிழாக்கள் நடத்தப்படும் வகையில் கடந்த 2024 ஆண்டு முதல் சென்னை, வைகை, காவேரி, பொருணை மற்றும் சிறுவாணி என 5 நதி நாகரீக மரபு அடிப்படையில் நகரங்களை தேர்வு செய்து இலக்கிய திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 1ஆம் ஆண்டு பொருணை இலக்கிய திருவிழாவானது நெல்லையிலும், 2ஆம் ஆண்டு பொருணை இலக்கிய திருவிழா தூத்துக்குடியில் நடைபெற்ற நிலையில் 3ஆம் ஆண்டு பொருணை இலக்கிய திருவிழாவினை தென்காசி மாவட்டத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், வருகின்ற 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் பொருணை இலக்கிய திருவிழாவை தென்காசி நகர பகுதியில் அமைந்துள்ள ஈஸ்வரன் பிள்ளை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடத்தப்பட உள்ளது என்றும், இந்த 2 நாட்கள் நடைபெறும் விழாவில் பழந்தமிழ் இலக்கியம், நவீன இலக்கியம், திராவிட இலக்கியம் மற்றும் குழந்தைகள் இலக்கியம் உள்பட பல்வகை இலக்கியங்கள் அடங்கிய சொற்பொழிவுகளையும், கலந்துரையாடல், கவிதை, புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் கவிதைகள் மற்றும் கட்டுரை நூல்கள், திறனாய்வு கலைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்றும், இந்த நிகழ்வில் புகழ்பெற்ற எழுத்தாளர்களும் பங்கேற்க உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். பண்டிட் தீன்தயாளின் நினைவு தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள செய்தியில், தேசத்திற்கு சேவை செய்வதற்கான அவரது லட்சியங்களும் முழுமையான அர்ப்பணிப்பும் என்றென்றும் வழிகாட்டுவதாக உள்ளது என்று கூறியுள்ளார். IAS உள்ளிட்ட சிவில் சர்வீசஸ் தேர்வுகளில் இறுதி நேர்காணலில் தேர்ச்சி பெறாதவர்களுக்காக பிரதீபா போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். அவர்களது யோசனைகளை அரசு வரவேற்பதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய பட்ஜெட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்திற்கு புல்லட் ரயில் அதிவேக வழித்தட திட்டத்தை அறிவித்துள்ளார் என்றும், இதன் மூலம் புத்தமத தலங்கள் உள்ளிட்ட உத்தரப்பிரதேசத்தின் பல நகரங்கள் இணைக்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இருகூர் போத்தனூர் இரட்டை ரயில் பாதை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதற்கு ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவை சந்தித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தமிழக மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டார். ரயில் பயணிகள் தங்களது பயணச்சீட்டு மற்றும் இதர சேவைகளை பெற ரயில் ஒன் செயலியை பயன்படுத்துமாறும் UTS ஆன் மொபைல் செயலி வரும் மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்தப்படுவதாகவும் ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.